தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பள்ளி கிராமம் ஸ்ரீ அன்னபூரணி நாடகமன்றம். இன்று இரவு இந்த மேடையில நிகழக்கூடிய நாடகம் திருமலை கண்கள். நாடக கலையை குறித்து இரண்டொரு வார்த்தைகள் உங்களுடன் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிலர் இசையை கேட்டு ரசிப்பார், சிலர் நடிப்பை கண்டு ரசிப்பார், சிலர் உடையை பார்த்து ரசிப்பார், சிலர் ஆபாசங்களை கேட்டும் பார்த்தும் ரசிப்பார். இப்படி பலவித கோணங்களில் நாடகத்தை பார்த்து ரசிக்க கூடும். எனக்கு நாடகம் பிடிக்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து நாடகத்தை வந்து விரும்பி பார்த்ததில்ல. ஏன்னா வந்து அப்பாவும் அந்த மாதிரி நாங்கள் இப்போ பசங்க வந்து நாடகத்தை பார்த்து அவங்க மறுபடியும் இந்த தொழிலில் ஈடுபட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார் என்னவோ. நாங்கள் நாடகத்துக்கு பெரும்பாலும் போனதில்லை. நாடகம் என்பது நடிப்பு, பாட்டு. மகாபாரதம் படிக்கிறீங்க இல்லையா, அதில் வர கதைங்க அதை நாங்கள் நடித்து காட்டுறோம். ராமாயணம் வருது, ராமாயணம் புக்கில் வருது, அந்த ராமாயணத்தை நடித்து காட்டுறோம். எங்களுக்கு பின்னணி கிடையாது, மியூசிக்லாம் கிடையாது. பெட்டி மிருதங்க வச்சு நாங்களே எங்கள் திறமையை கொண்டு நாங்கள் என்ன பாத்திரம் எங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த பாத்திரத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தன் உழைப்பினால் நல்லா கஷ்டப்பட்டு நடிக்கணும், நல்ல மக்கள் இடத்துல நல்ல பேர் நல்ல வரவேற்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா நடித்து காட்டுறோம். அதுதான் நாடகம். பசங்க கூட சேர்ந்து நாடகம் பார்க்க போகும்போது வந்து நம்ம அம்மா அப்பா ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு மனம் கஷ்டமாகி போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து நாடகம்லாம் பார்க்குறதுக்கு போகிறதே கிடையாது. இப்போ வெளியில் போனாக்கா கூத்தாடி பையன் என்னை ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. எங்கே வேணாலும் ஒதுக்குறாங்கனாக்கா அவங்க வந்து அவங்க நம்ம 4 பேரில் போகும்போது நம்மளை வந்து ஒதுக்குறாங்க. அந்த ஒரு சொல்லும் போது நம்மளுக்கு மன கஷ்டமாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் அம்மா திட்டுவாங்க என்ன, இதில் தான்டா வளர்ந்த, இதில் தான் படித்த, நீ இதில் வந்து இப்போ வந்து குறை சொல்கிறே அப்படின்வாங்க. இப்போ ஹையஸ்ட் ஜாதியிலேருந்து கூட நாங்கள் வந்து கூத்தாடுறவங்க இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்க தொழில் முறையை வச்சு அவங்கள பிரிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, கூத்தாடிக்கு பொண்ணு எப்படி கொடுக்குறீங்க, எனக்கு பொண்ணு கொடுக்குறதுலேயே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா உறவுக்காரெல்லாம் பொண்ணு கட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லாத தொழில். என்ன தான் நம்ம வசதியாக இருந்தாலும் ஒரு நாகரிகமாக நடந்து எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாத கௌரவமாக போயிச்சா கூட அந்த தொழில் நம்மளை பாதிக்குது. இப்போ பெரும்பாலும் அந்த புராண காலத்து நாடகம்லாம் வந்து சினிமாவில் போட்டாலும் சரி, இல்லை வேறு யாருனா நடித்தாலும் போய் பார்த்தா கூட அந்த பாட்டுங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து உட்காந்து பார்த்து பண்ண பிடிக்குது கிடையாது. இதுக்கு மேலே என் பசங்களுக்கும் அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் அது அம்மாவோட ஸ்டாஃப் ஆகிடணும் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன். இப்போல்லாம் நாடகம்லாம் நிறைய பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ சமூக நாடகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல்ஸ் நாடகம் அப்படின்னு சொல்லி இப்போ சினிமா கதைங்கள்லாம் வருது இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கின்னு அதில் சினிமா பாட்டுங்க. இப்போ சினிமா பாட்டே அதில் மெட்டு கட்டி பாடுறதில்ல. அப்போல்லாம் ஒரு மெட்டு கட்டி பாடிருந்தாங்க, இப்போல்லாம் மெட்டு கட்டுறதில்ல. சினிமா பாட்டு பாடுறாங்களா, அந்த சினிமா பாட்டை அப்படியே பாடி அப்படியே நடிக்கிறோம்.
நாடகம் நடத்துவோம். எந்த ஊரில் என்ன திருவிழா செய்தாலும் அந்தந்த ஊரில் கிராமத்துக்குள்ளே சொன்னாங்கன்னா போய் நாடகம் நடத்துவோம். ஒரு வருஷத்தில் 150 ராத்திரி கரெக்டாக நடத்துவோம். இந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு வந்துருங்கோ அப்படின்னு எங்கள் முதலாளி சொன்னார்னா அந்த இடத்துக்கு போய்டுவோம். குரூப்பாக போயிட்டோம்னா அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு வண்டியோ ஆட்டோவோ எது ஒன்றாலும் சைக்கிள் ஏற்றி போகிறதா கூட ஏற்றி போயிடுவாங்க அவசரத்துக்கு. அந்த ஊரை போய் 9 மணிக்கெலாம் சேர்ந்துட்டோம்னா எல்லாம் குரூப்பாக போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு கொட்டாவில் இத்தனை மணிக்கு கரெக்டாக போய் சீன் கட்டிட்டு எல்லாம் பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு மேக்கப்பில் உக்காந்துட்டாங்கன்னா எல்லாம் இந்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போது உடனே அவங்கவுங்க வேஷம் அவங்கவுங்க போட்டுக்குவோம். நாங்கள் 7 வயசுலேருந்து நாடகம் நடத்திக்கிட்டு வந்தோம். எந்த ஒரு குறையும் கிடையாது. எங்கே போனாலும் நல்ல பேர் தான். அப்போ எங்கள் பெரியவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா பேர். குறவஞ்சி ஆடுவாங்க, நல்ல தேங்காய் ஆடுவாங்க. அந்த 2 நாடகத்துக்கு எங்கே போனாலும் ஒவ்வொன்று பேர். இதை விட வேறு தொழிலெலாம் செய்தால் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த நாடக தொழிலில் புகழ் சம்பாதிக்கலாம். புகழ், மரியாதை, மதிப்பு. ஒரு ஊர் போனோம்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டிலாம் நம்மளை பார்த்து வணங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவேற்பு எந்த தொழிலும் கிடையாது. கிராமத்தில் இருந்தால் என்ன செய்வாய்? உன்னையே சிறையெடுப்பதாக உறுதி போட்டு போகிறான் அந்த முனிவன். ஒரே மேடையில் அப்பா, அண்ணன், தம்பி, என் தங்கச்சி, நான் எல்லாம் ஒரே மேடையில் நடித்தா கூட எல்லாம் அந்தந்த பாத்திரத்துக்கு உண்டான ஒரு உணர்வோடு தான் செய்வோமே தவிர இவங்க சொந்தம் நம்ம இப்படி பேசக்கூடாதுன்றதெல்லாம் நினைக்க மாட்டோம். இப்போ தம்பி இருக்கிற அப்படி எங்கள் தம்பி எனக்கு ஜோடியாக நடிப்பேன். அப்படி அந்த தம்பி ஜோடியாக நடிக்கும்போது கூட ஐயோ நம்ம தம்பியாச்சே, நம்ம அவன் கை பிடிச்சி ஆடக்கூடாது, பாடக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 20,000 ரூபா, 25,000 சம்பாதிச்சோம். அதுதான் ஒரு 3,000. மற்றதெல்லாம் பஸ் பேர், வீட்டு மின்சாரம், டீச்சர், அது கூட கூட்டு. இப்போ நாடகம் நிறைய வர்றதில்லை. ஏன்னா இந்த சினிமாவெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் நாடகம் நிறைய கிடைக்கிறதில்ல. 6 மாதம் நாடகம் நடக்கும். 6 மாதம் நாடகம் கிடையாது. மழை நாளில் நாடகம் நடத்த மாட்டோம். என்ன போல் பொம்பளைங்கள்லாம் கூட நிறைய பேர் நாடகத்தை விட்டு நின்றுடுறாங்க. அதனால் இப்போ கம்பெனிங்க ஆளுங்க இல்லையே அப்படின்றதுக்காக ஒரு குழு நடக்கணும், நாடகம் நடக்கணுன்றதுக்காக ஆம்பளைங்களே லேடிஸ் வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாடகத்துக்கு இருக்கிற மரியாதை என்றைக்கும் குறையாது. இனிமேலும் மென்மேலும் வளருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதிகமாக நாடகம் கிடைக்குது. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் குறைஞ்சிது நாடகம். இப்போது நிறைய கிடைக்குது. அதனால் நாடக குழுக்களும் நிறைய பெருகுது. அப்போது ஜனங்க மத்தியில் நாடகம் வரவேற்பு இருக்குதுன்னா நிறைய நாடகம் கிடைக்கும். இனிமேலும் அந்த சினிமா மாவெல்லாம் குறைஞ்சிடும். சின்ன திரை இதெல்லாம் குறைஞ்சி நாடகத்துக்கு மேலே நாடகம்னா ஒரு புத்தி சொல்கிற மாதிரி, அறிவுரை சொல்கிற மாதிரி டேரக்டர் நிறைய விரும்புகிறாங்க. அதனால் நிறைய வருங்காலத்தில் நாடகத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. தெற்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாடகத்தை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பார்க்கறதுக்கு ஜனங்க விருப்பப்பட்டாலும் அதை கற்றுன்னு ஆடுறதுக்கு ஒன்றும் ஆளுங்க யாரும் சரியான முறையில் அடுத்த ஜெனரேஷன் கிடையாதுங்க. அதனால் நாடக கலை அழிஞ்சு தான் போகும். இந்த காலத்தில் நாடகத்துக்கு மரியாதை கிடையாது. என்ன இப்போ சினிமாவில் கூட நடிக்கிறேன்னா அவள் எப்படி நடிக்கிறா பாருன்னா அது மாதிரி தான் எங்களையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இவனுங்க காதில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் நாடகமே நடத்தினா கூட யாரும் வரமாட்டாங்க எங்கள் பசங்க. கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, செழும் கோமளதாமரை பூவே, ஒரு வஞ்சமில்லா முழுமதியே, இன்பவானில் உதித்தனல் அமுதே, கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ கண்ணே, மாணிக்க பாலாடை பச்சை மாமணி தொட்டிலுடன், மாணிக்க பாலாடை பச்சை மாமணி தொட்டிலுடன், வெள்ளை யானையும் வாகனமாம், மாமன் தருவார் சீதனமாம், சின்ன மாமன் தருவார் சீதனமா, கண்ணே